ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மதர்ஸ் டே. எல்லா பெண்களுக்கும் இன்றைக்கி மதர்ஸ் டே. நான் எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா பிரியாணி தான் சமைச்சு சாப்பிட போகிறேன். என் பொண்ணோட ட்ரீட்டு தான் இன்றைக்கி. என் பொண்ணு வந்துட்டு, அம்மா நான் வந்து சிக்கன் வாங்கிட்டு வரேன், நல்லா அழகாக ஒரு பிரியாணி செஞ்சுருங்க டேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி, அவள் வாங்கிட்டு வரதுக்குள்ளே நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிடலான்னு சொல்லி உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன சமையல் ஃப்ரெண்ட்ஸ்? மதர்ஸ் டேக்கு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான். நீங்கள் என்ன ஒரு வீட்டில் ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுவாங்க, ஒரு வீட்டில் கேக் கட் பண்ணுவாங்க, ஒரு வீட்டில் பிரியாணி செஞ்சு நல்லா செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி சிம்பிளாக வெறும் பிரியாணியோடு முடிக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு இந்த வாட்டி பிரியாணி. நம்ம சேனலில் யார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ தள்ளி பார்க்காதீங்க, பொறுமையாக இருந்து பாருங்கள் நான் எப்படி சமைக்கிறேன், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிவிட்டு. ரொம்பவே சூப்பராக இன்றைக்கி பிரியாணி வந்துட்டுருக்கு. எனக்கே இன்றைக்கி நல்லா வரும் அப்படின்னு தோணுச்சு. ஒரு டைம் சொதப்பிடுவேன், ஆனால் இந்த வாட்டி ரொம்ப நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வந்துருச்சு. இது பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, செம்மையாக வந்திருக்கு. சரி, கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். மூடி வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்லாம். சிக்கன் பிரியாணினா சிக்கன் பிரியாணி தான், செம்மையாக இருக்கும். மூடியாச்சு, கொஞ்சம் நேரம் விட்டு ஓப்பன் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி குட்டி பசங்களோட என் பொண்ணோட ஜாலியாக இன்றைக்கி நான் பிரியாணி சாப்பிட போகிறேன். ஜாலியாக இன்றைக்கி மதர்ஸ் டே கொண்டாடுறேன். நீங்கள்லாம் எப்படி மதர்ஸ் டே கொண்டாடினீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. சந்தோஷத்துக்கு அளவே இல்லை எங்கள் பொண்ணுக்கு. எப்போவுமே நான் எது சமைச்சாலே ரசித்து சாப்பிட்ற ஒரே ஆள் எங்கள் வீட்டில் என் பொண்ணு மட்டும்தான். இந்த மாதிரி யாராவது நல்லா இருக்குது நம்ம சமைச்சிட்டு பின்னாடி சொன்னாவே ஒரு சந்தோஷம். அந்த கஷ்டம்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஒரு சந்தோஷம், அளவுக்கு மீறின ஒரு சந்தோஷம் தான் எனக்கு. ஏன்னா என் பொண்ணு எப்போவுமே என்னுடைய சமையல் வந்து விரும்பி சாப்பிடுவா, ரசித்து சாப்பிடுவா. மம்மி ஸ்லோவாக சாப்பிட்டா தான் மம்மி அதோட டேஸ்ட்டு தெரியும். ஃபாஸ்ட்டாக எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டு அதோட டேஸ்ட்டு தெரியாது. ஸ்லோவாக உட்காந்து ரசித்து சாப்பிட்ணும் சாப்பாடு எப்போவுமே. என் பொண்ணு எப்போவுமே அப்படி தான் சாப்பிடுவான். நீங்கள் எப்படி மதர்ஸ் டே கொண்டாடினீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் குட்டி பையனோட இன்றைக்கி ஜாலியாக மதர்ஸ் டே கொண்டாடுறேன். எங்கள் வீட்டில் இந்த பிரியாணி தான் இன்றைக்கி மதர்ஸ் டே. ரொம்பவே ஜாலியாக போச்சு அன்றைக்கி. இந்த மாதிரி குழந்தைங்களோட, பொண்ணோட, பசங்களோட ஜாலியாக இருக்கிறது ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருக்குது. நீங்கள் எப்படி மதர்ஸ் டே கொண்டாடினீங்க, யாரோட எல்லாம் கொண்டாடினீங்க, என்ன சாப்பிட்டீங்க அன்றைக்கி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். ஹாய், பாய்.